அவர்கள் சிநேகத்தில் ஜீவிக்கிறார்கள். இந்த சிநேக நெருப்பு அவர்களை பற்றியெரிய செய்கிறது, அவர்களை போஷித்து அவர்களை ஒளிர்விக்கிறது. இதே சிநேகத்தின் நெருப்பு ஒரு முன்குறிக்கப்பட்ட கணத்தில் அவர்களுக்கு எந்த வேதனையும் இன்றி அவர்களுடைய உடல் அழுகி போகாத விதத்தில் அவர்களை நம்மிடமிருந்து கடத்தி சென்றுவிடும். நாம் மட்டுமே துக்கம் கொண்டாடுவோம். குறிப்பாக நான், நம் ஆசிரியரை, நம் வழிகாட்டியை, நம்மை தேற்றுகிறவர்களை இனி நாம் கொண்டிருக்க மாட்டோம். நான் உண்மையாகவே தன்னந்தனியாக இருப்பேன். கண்ணீரை அடக்கும் பெருமுயற்சியால் ஏற்கனவே அவருடைய குரல் நடுங்குகிறது. அவரோ முன் எப்போதும் சிலுவையில் அடியிலும் கல்லறையிலும் கூட ஒருபோதும் அனுபவித்திராத அளவுக்கு இருதயத்தை பிளக்கிற ஒரு கேவுதலால் பீடிக்கப்படுகிறார். ராயப்பரும் கூட அமைதியோடு தான் என்றாலும் அழத் தொடங்குகிறார். அழுகையுள்ள குரலில் அவர் அருளப்பரிடம் அவரால் முடிந்தால் மாதாவின் மறுஜீவத்தை கடந்து போகும்போது அல்லது குறைந்தபட்சம் அவர்களுடைய அடக்கத்தின் போது தமக்கு தகவல் சொல்லும்படி மன்றாடி கேட்கிறார். என்னால் முடிந்தால் அப்படி செய்வேன், ஆனால் அது மிகவும் சந்தேகம்தான். எலியாஸ் ஒரு பரலோக சுழல் காற்றால் நெருப்பு மயமான இரதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது போலவே அவர்களுக்கும் நடக்கும் என்று எனக்குள் ஏதோ என்னிடம் சொல்கிறது. நிகழவிருக்கிற அவர்களுடைய கடந்து போகுதலை அறியக்கூட எனக்கு நேரம் இருக்காது. எந்த அளவிற்கென்றால் அதற்குள்ளாக அவர்கள் தன் ஆத்துமத்தோடு மோட்சத்தில் இருப்பார்கள்.